சந்தியா சானி சீரியல்ல இப்போ ஒரு வேற லெவல்ல மாஸான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம். மாயா வந்து அம்மனா மாறி என்னென்ன செய்யணுங்கிற விஷயத்த எல்லாத்தையும் வந்து சொல்றாங்க ஜானகி கிட்ட. வேற லெவல்ல மாஸா இருந்துச்சு. மிஸ் பண்ணாம ஃபுல்லோடையும் கேளுங்க. விசிஎம் சுத்தமா போ மாட்டேங்குது. பார்க்கலாம் லைக் பண்ண பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேச வந்து மூட்டிட்டா இருக்கும். ஜானகி அம்மா வந்து கார்த்திய வந்து அடிச்சிடுறாங்க. அவங்க பாட்டு அசந்து தூங்கிடுறாங்க. மாயாவுக்கு வந்து தண்ணி வந்து தெளிச்சு அப்படியே வந்து வெளியில வந்து கூட்டிட்டு வந்துடுறாங்க. வெளில வந்ததுக்கப்புறம் தான் மாயாவுக்கு வந்து என்ன நடந்திருக்கு, ஏது நடந்திருக்குங்கிற விஷயமே வந்து ஞாபகப்படுத்தி பார்க்குறாங்க. இருங்க பெரியம்மா, செல்ஃபோன எடுத்தீங்களா இல்லையா? இல்லையே! அவன அடிச்சேன். அதுக்கப்புறம் அவன் கீழ விழுந்துட்டான். ஒரு பக்கம் நான் அவன கூட்டிட்டு வந்துட்டேன். பெரியம்மா இவ்வளோ தூரம் வந்ததுக்கு அப்புறமேட்டுக்கு, நம்ம அந்த செல்ஃபோன் எடுக்காம இருந்துட்டா பிரச்சனையாயிடும். தனாக்கு திரும்ப திரும்ப வந்து ஃபோன் பண்ணிக்கிட்டே இருப்பான். இதெல்லாம் தேவையா நமக்கு? ஒரு விஷயத்த செஞ்சா முழுசா செய்யணும்னு சொல்லிட்டு, ஜானகிய வந்து திருப்பியும் கூட்டிட்டு உள்ள பார்க்குறாங்க வீட்டுக்குள்ள, பண்ண வீட்டுக்குள்ள. திருப்பி திருப்பி அங்கலாம் முடியாதும்மா. எனக்கு உள்ள போக போக வந்து எனக்கு கொஞ்சம் லைட்டா பயமா இருக்குங்கிற மாரி ஜானகி வந்து பேசுறாங்க. அதெல்லாம் இல்ல பெரியம்மா, நம்ப போவோம் அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமா வராங்க. செல்ஃபோன் எங்க இருக்கு? அப்படின்னு சொல்லி பார்த்தா, செல்ஃபோன் அங்க தான் இருக்கு. இவன் நல்லா தூங்கிக்கிட்டே இருக்கான். என்ன ஏது பார்ப்போம்ன்னு சொல்லி ஜானகி அம்மா வந்து அப்படியே வந்து தொட்டு பார்க்குறாங்க. உடனே ஜானகி அம்மா வந்து கத்த ஆரம்பிச்சிடுறாங்க அந்த இடத்துல. எனக்கு தெரிஞ்சு போச்சு. நம்ம குடும்பத்துக்கு நான் வந்து மிகப்பெரிய ஒரு விஷயத்த வந்து ஏற்படுத்திட்டேனே. இது மட்டும் ரகுராமுக்குலேருந்து எல்லாருக்கும் தெரிஞ்சுச்சுன்னா என்ன ஆகப்போகுது? எனக்கு ரொம்பவே கவலையா இருக்கே! அப்படின்னு சொல்லி வேதனையோட ஜானகி அம்மா வந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு என்ன பண்ணணும்? ஏது பண்ணணுன்னே தெரியலையேங்கிற மாரி தான் யோசிச்சுட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் எடுத்தோனே வந்து மகாலிங்கம் வந்து இருந்தாங்க. ஜானகியும் நம்ப மாயாவும் வெளியில வரப்பயே வந்து மகாலிங்கம் வந்து அங்கேருந்து ஆரம்பிச்சுடுறாங்க. 2வது வாட்டி வந்து போறப்ப தான் வந்து இவங்களுக்கே வந்து என்ன நடந்திருக்கு, ஏது நடந்திருக்குன்னு தெரியுது. முதல்ல அந்த செல்ஃபோன வந்து எடுத்து எல்லாத்தையும் வந்து ரிமூவ் பண்ணுவோன்னு சொல்லிட்டு அப்படியே வந்து அலச்சிக்கிட்டு இருக்காங்க. ஜானகி வந்து வருத்தப்பட்டுக்கிட்டு, "அவ்வளதான் நான் மாட்டிக்க போறேன்" அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப, மாயாக்குள்ள வந்து அம்மன் வந்து வந்துட்டாங்க. வேற லெவல்ல மாஸா இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம். "ஜானகி எங்க ஓடுற? எங்க ஓட பார்க்குற? உன் வீட்ல இருக்கிற எல்லார்ட்டயும் வந்து சொல்லப் போறியா?" அப்படின்னு சொல்லி கேட்டோனே வந்து, "யாரு மாயா நீ? இப்படி ஏன் கத்திக்கிட்டு இருக்க?" அப்படின்னு சொல்லும்போது, "நான் என்ன உன் பொண்ணு மாயான்னு நெனச்சிக்கியா? நான் யாருன்னு தெரியலையா?" அப்படின்னு சொன்னோனே, அம்மனா மாறி முடியெல்லாம் வந்து செமையா வந்து பறக்க ஆரம்பிச்சிருது. அந்த இடத்துல கார்த்தி மேல வந்து கால வச்சுக்கிட்டு அப்படியே பேசிட்டு இருக்காங்க. "நான் வந்து நல்லது செய்ய தான் வந்திருக்கேன். அதுக்கு நீ ஒரு காரணமா அமைஞ்சிருக்க. அவ்வளதான். இவன் என்ன நல்லவனா? சொல்லு ஜானகி. இவன் என்ன நல்லவனா? இவன் எப்பேர்ப்பட்ட பாவம்லாம் பண்ணியிருக்கான்னு தெரியுமா?" அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து கேட்குறாங்க. அந்த அம்மன், "அதெல்லாம் சரிதாம்மா. இருந்தாலும் நம்பளா வந்து எப்படிம்மா வந்து கையில எடுத்துக்க முடியும்?" அப்படின்னு நம்ம ஜானகி அம்மா வந்து பேச்ச ஆரம்பிக்கிறாங்க. "சும்மானு இரு ஜானகி. நான் எது சொன்னாலும் உன் குடும்பத்துக்கு நல்லதுக்காக தான் இருக்கும். நீ இப்ப என்ன பண்றன்னா, இவன கூட்டிட்டு போயிட்டு கிழக்கால வந்து போ" அப்படி இப்படிங்கிற மாரி ஒரு இடத்த வந்து சொல்லிட்டு இருக்காங்க அந்த இடத்துல. உடனே வந்து நார்மலா வந்து அசந்து வந்து தூங்கிர்றாங்க. நம்ப மாயா பக்கத்துல இருக்க தண்ணி எடுத்து தெளிக்கிறாங்க. மாயா வந்து எந்திரிக்கிறாங்க. "என்ன ஆச்சு பெரியம்மா? என்ன நடந்திருக்கு? எனக்கு இப்ப என்ன நடந்துச்சு? ஏது நடந்துச்சுன்னே தெரியலையே" அப்படின்னு சொல்லும்போது, "இப்ப அம்மன் வந்தாங்க. உன் ரூபத்துல வந்து இது செஞ்சதெல்லாம் கரெக்ட்டு தான். நீ தான் வந்து கிழக்கால போய் வந்து இந்த பிரச்சனைய வந்து தீர்த்து வைக்கணும்" அப்படின்னு சொல்றாங்க. கார்த்திய கூட்டிட்டு போயிட்டு, "அப்படியா? முதல்ல வந்து இங்க என்னென்னலாம் இருக்குங்கிற விஷயத்தெல்லாம் பார்ப்போம்ன்னு" சொல்லிட்டு, அந்த ஃபோன வந்து பத்திரமா வந்து வச்சுக்கங்க பெரியம்மான்னு சொல்லிடுறாங்க. "முதல்ல நீங்க எந்தெந்த பொருள்லாம் தொட்டீங்களோ, அத வந்து கைய வச்சு அலைக்க வேணாம். துணிய வச்சு அலைங்க" அப்படின்னு சொல்லும்போது, அங்கங்க என்னென்னமோ சிந்திருக்கு போல இருக்கு. அதையும் வந்து தண்ணி ஊத்தி அப்படியே சுத்தபத்தமா ஆக்கிர்றாங்க. அந்த ரூமையே எப்படி இருந்திருக்கோ, அப்படியே இருக்கிற மாரி வந்து செட் பண்ண சொல்றாங்க நம்ம மாயா. செம்மையா வந்து செட் பண்ணிர்றாங்க. ஒரு போர்வைய வந்து எடுத்துப்போம். அப்பதான் யாரும் எதுவும் பார்த்தாலும், எதுவும் சந்தேகம் வராதுன்னு சொல்லி போர்வைய வந்து விரிக்கிறாங்க. கார்த்திய அது மேல வைக்கிறாங்க. அப்படியே வந்து கார்த்திய கூட்டிட்டு, அப்படியே வந்து இவங்க 2 பேரும் வந்து தூக்க முடியாம தூக்கிட்டு போயிட்டே இருக்காங்க அந்த இடத்துல. ரகுராமுக்கு சந்தேகம் வந்துருச்சு. யாருக்கோ நம்ம வீட்ல வந்து பிரச்சனையா இருக்கு. அது எனக்கு உள்ள வந்து உணர்த்துது அப்படின்னு சொல்லும்போது, இங்க அம்மன் வந்து செம்மையா வந்து டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. இந்த அம்மன் தான் வந்து கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி மாயாக்குள்ள வந்து, "எல்லா பிரச்சனையும் நான் பார்த்துக்கிறேன். உன்னை யாராலயும் எதுவும் தொட முடியாது. நான் பார்த்துக்கிறேன் ஜானகி. இது நியாயத்துக்காக நடந்த விஷயங்கிற" மாரி அந்த இடத்துல அந்த அம்மன் வந்து சொல்லியிருக்காங்க. இது எல்லாத்தையும் வந்து ரகுராமுக்கு தான் வந்து வேற மாரி தோணுது போல இருக்கு. ஜானகிக்கு பிரச்சனை வருதுங்கிற விஷயம் தான் வந்து அவங்க மனசாட்சிக்கு வந்து சொல்லிட்டு இருக்கு அந்த இடத்துல. "அண்ணே, நம்ம வீட்ல என்னண்ணா பிரச்சனை இருக்க போது? எப்போதும் சந்தோஷமா நிம்மதியா இருப்பீங்களேண்ணே, இந்த திருவிழா பார்க்கும்போது. முன்னாடி போல எதுப்பா நம்ம வீட்ல வந்து நடக்குதுங்கிற" மாரி யோசிச்சுட்டு இருக்காங்க இந்த இடத்துல நம்ம ரகுராம். "அண்ணா அப்படியெல்லாம் எதுவும் இருக்காதுண்ணே" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப, அப்படியே வந்து கார்த்திய வந்து ஒரு இடத்துக்கு வந்து வேக வேகமா கூட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க. மாயாவும், ஜானகியும். அப்படியே கார்த்தி மட்டும் நல்லா அசந்து வந்து தூங்கிட்டு இருக்காங்க. யாரும் இருக்காங்களா? இந்த விஷயத்த பார்த்துட்டா என்ன பண்றதுன்னு சொல்லி சுத்தி சுத்தி பார்த்துக்கிட்டே இருக்காங்க அந்த இடத்துல. நம்ம ஜானகி அம்மாவும், நம்ப மாயாவும் ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு வரலான்ட்டு இருக்கிறப்ப, "இங்க நெறைய மரம்லாம் இருக்குல்ல, அந்த இடத்துக்கு கூட்டிட்டு போனா கரெக்ட்டா இருக்கும். சாமி சொன்ன இடத்த கரெக்ட்டா சொல்றியே" அப்படின்னு சொல்லும்போது, அந்த கிழக்கால இருக்கிற பக்கத்துக்கு வந்து வேக வேகமா போயிட்டு இருக்காங்க. நம்ம ஜானகி அம்மாவும், அந்த இடத்துல மாயாவும், யாருக்கு எந்த சந்தேகம் வரக்கூடாதுன்னு,
மாயா இப்போ என்ன பண்ணணும்? நம்ம இப்போ ஃபஸ்ட்டு தோண்டணும். அதுக்கேத்த மாரி நம்மகிட்ட பொருள் வேணும். நான் திருப்பி வந்து கார்த்தியோட பண்ணை வீட்டுக்கு போயிட்டு, மம்முட்டியும், கடப்பாரையும் எடுத்துட்டு வந்துர்றேன்னு சொல்லிட்டு, வேக வேகமா வந்து அந்த பண்ணை வீட்டுக்கு வந்து ஓடுறாங்க. மட்டும் தன்னந்தனியா வந்து அங்க நின்னுட்டே இருக்காங்க. வேக வேகமா ஓடி அந்த மம்முட்டியும், கடப்பாரையும் எடுத்துட்டு வராங்க. பக்கத்துல இருந்த இடத்த வந்து அப்படியே வந்து தோண்டிக்கிட்டே இருக்காங்க. ஜானகி அம்மா வந்து ரொம்ப வருத்தப்பட்டுட்டு இருக்காங்க. "எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல மாயா. உன்ன நான் இதில சம்மந்தப்படுத்திட்டேனோ!" அப்படின்னு சொல்லும்போது, "பெரியம்மா முதல்ல வேலைய பார்ப்போம். அடுத்து எதுவா இருந்தாலும் பேசிக்கலாம்னு" சொல்லிட்டு, அப்படியே அவங்க பேசிக்கிட்டே இருக்காங்க. கார்த்திக் இப்படி ஒரு பிரச்சனை வரும்னு நான் எதிரே பார்க்கலங்கிற மாரி, அந்த இடத்துல வந்து யோசிக்கும்போது, "நம்ம நல்லது தான் செய்றோம். யாருக்கு எந்த பிரச்சனையும் வரப்போறதில்ல. நீங்க பதட்டம் ஆகாதீங்க" அப்படின்னு சொல்லும்போது, சிவராமனும் வந்து வேக வேகமா வந்து அந்த இடத்துக்கு தான் வந்து வந்துகிட்டு இருக்காங்க போல இருக்கு. "ரகுராம் நீங்க இங்கேயே இருங்கண்ணே. நான் மட்டும் போய் என்ன ஏதுங்கிற விஷயத்த மட்டும் பார்த்துட்டு வந்துடுறேங்கிற" மாரி அந்த இடத்துல வந்து சூப்பரா வந்து பேசிட்டு இருக்காங்க நம்ப சிவராமன். மாயாவும், நம்ப ஜானகியும் எந்த இடத்துல இருக்காங்களோ, அதே வழியா தான் வந்து நம்ப சிவராமனும் வர வேண்டியதா இருக்கு போல இருக்கு. அதனால அந்த பக்கமா வந்துகிட்டே இருக்காங்க. அப்படியே வந்து என்னென்ன செய்யணுமோ அத கரெக்ட்டா வந்து செஞ்சுடுறாங்க. "அந்த போர்வைய வந்து பத்திரமா வந்து பார்த்துக்கணும் பெரியம்மா" அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல அந்த போர்வைய வந்து அப்படியே தண்ணி ஊத்தி இந்த மாரி பண்ணிடுறாங்க. திகு திகுன்னு வருது போல இருக்கு அந்த போர்வையிலேருந்து. "நம்ப இப்போதைக்கு எந்த பிரச்சனையும் பண்ணல. நம்ம பாட்டுக்கும் போலாம். ஃபர்ஸ்ட்டு இங்க இருக்கிற திருவிழால வந்து போவோம்" அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல. கரெக்ட்டா சிவராமன் வந்து, "என்னது அண்ணியும், மாயாவும் ஏன் இங்க இருக்காங்க? ஒண்ணும் புரியலையே" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப, "நீங்க எதுவும் ஃபீல் பண்ணாதீங்க, அழுவாதீங்க. எதுவா இருந்தாலும் வந்து நான் இருக்கேன் பெரியம்மா. இந்த பிரச்சனையெல்லாம் வந்து நம்ப பார்த்துக்கலாம் பெரியம்மா. நம்பிக்கையோட இருங்க" அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து மாயா வந்து பாசிட்டிவா வந்து பேசிட்டு இருக்காங்க. சிவராமனுக்கு ஃபர்ஸ்ட் எடுத்தோனே வந்து, இது மாயா, ஜானகியா இல்ல வேற யாருமாங்கிற மாரி சந்தேகம் வருது. அதுக்கப்புறம் நல்லா பார்த்தா தான் தெரியுது அந்த இடத்துல அண்ணி தான் இது, மாயா தான். அப்பனா இந்த நேரத்துல அண்ணி எதுக்கு இங்க இருக்காங்கங்கிற மாரி சிவராமன் வந்து ஒரு பக்கம் வந்து யோசிச்சுட்டு இருக்கிற மாரி காட்டுறாங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம். எடுத்தோனே சிவராமன் வந்து இந்த இடத்துலயே வந்து அவங்க அண்ணிகிட்டயும், மாயாகிட்டயும் பேசுவாங்களா? இல்ல வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமேட்டுக்கு எதார்த்தமா வந்து பேசுவோம். இல்லாட்டி பிரச்சனை எதுவும் இருந்துச்சுன்னா, அண்ணி வந்து மறைச்சிருவாங்க. என்ன ஏதுன்னு பார்க்கலான்னு சொல்லி யோசிப்பாங்களான்னு பொறுத்திருந்து பார்ப்போம்.